தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். டைரக்டர் சித்தார்த் விஸ்வநாத் பாரஞ்சித் அவர்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணி இப்போ தனியா ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன், நடராஜன் நட்டி, கருணாஸ் போன்ற பலர் நடிச்சு வெளியாகி இருக்க படம் தான் சொர்க்கவாசல். இந்த படத்தை பத்தி பல விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஒண்ணுமே தெரியாத ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டான், அதாவது தப்பே பண்ணாத ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு எந்த மாதிரியான டார்ச்சர் கொடுக்குறாங்க, அதுல இருந்து அவன் எப்படி வெளியே வரான், முக்கியமா இந்த ஒரு படத்துல கடைசியா அவன் வெளியே வரானா இல்லையா, அதுக்காக அவன் என்னெல்லாம் பண்றான் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒன்லைனா அமைஞ்சிருக்கு. முதல்ல இந்த படத்துடைய ஸ்டோரி 1999ல ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட இந்த படத்தை எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட எங்கேஜிங்கா இந்த ஸ்டோரியை சொல்ல முடியுமோ, ஸ்கிரீன் பிளேவை எந்த அளவுக்கு எங்கேஜிங்கா கொடுக்க முடியுமோ டேரக்டர் அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா கொடுத்திருக்காரு. நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் புதுசா பண்ணணும், இந்த ஒரு கதைக்கு நான் இதை ஆட் பண்ணி இதுதான் அப்பதான் தியேட்டர்ல ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு புதுசா அந்த ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் உள்ள இன்சர்ட் பண்ணாம கதைக்கு என்ன தேவையோ ஸ்கிரீன் பிளே எப்படி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பரா கொடுத்ததால இந்த படத்துடைய கதையும் இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேயும் ரொம்ப அருமையா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்துல இருக்க மிகப்பெரிய பாசிட்டிவ் வே இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளேவும் இந்த ஸ்டோரியுமே மட்டுமே தான். இந்த ஒரு இடமுமே பார்க்கும்போது பெரிய லாக்லாம் இல்லாம கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே வச்சு ரொம்ப எங்கேஜிங்கா கொடுத்திருந்தாரு. பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் எப்பவுமே ஒரு காமெடியா வருவாரு போவாரு. பட் ஆனா இந்த படங்கள்ல பார்க்கும்போது என்னப்பா மனுஷன் அவருடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ஜே பாலாஜியா மாறி இருக்காரு அப்படின்ட்டு எனக்கு பார்க்கும்போது பர்சனலா ஃபீல் ஆச்சு. உங்களுக்குமே அது பர்சனலா ஃபீல் ஆகும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல ரொம்ப அருமையாவே ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப அருமையாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆனா ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ ஒரு பயங்கரமா வெறித்தனமா ஆக்ரோஷமா ஒரு இடத்துல கத்துவார், நான் தப்பே பண்ணல, நான் உள்ள என்ன ஏன்டா போட்டு டார்ச்சர் பண்றீங்க அப்படின்ட்டு ஒரு ஆக்ரோஷமா ஒரு இடத்துல கத்துவாரு. அந்த இடங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் லென்த்தியா அதை காமிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ஒரு இடம், அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் லென்த்தியா காமிச்சிருந்தாங்கன்னா ஆடியன்ஸுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராகவே எங்கேஜிங்கா இருந்திருக்கும் அப்படின்றது தான் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. பட் ஆனா அடுத்த செல்வராகவன் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் சிகா அப்படின்ற அந்த கேரக்டர்ல வராரு. அந்த ஜெயிலு இவர் தான் டாப்பு கெத்து அப்படின்றாங்க. முக்கியமா இவருடைய கேரக்டர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அவங்க வாய் வழியா சொல்லிடுறாங்க. எப்படின்னா இவர் பயங்கரமான ஆளு, பயங்கரமான ஐட்டக்காரன், பயங்கரமா எல்லாரையும் பண்ணிட்டு பயங்கரமா கொலை பண்ணுவார் அப்படின்றத சொல்றாங்க. பட் ஆனா அதை காட்சிப்படுத்தி இருந்தாங்கன்னா இன்னும் நமக்கு பார்க்கும்போது ஆமாப்பா இவர் ஒரு வெறித்தனமான ஆளு, இவர் பண்ற கொலையிலே தெரியுது அப்படின்ற மாதிரி நமக்கு இருந்திருக்கும். பட் ஆனா இவர் வாய் வழியா சொல்லிடுறதால அந்த கேரக்டர் கொஞ்சம் நமக்கு அந்த இன்டென்ஸ் கூட நமக்கும் அதுக்கு கனெக்ட் பண்ணிருக்க கொஞ்சம் அது கம்மியா இருந்துச்சு. அவருடைய கேரக்டர் அவருக்கு எந்த அளவுக்கு அது உண்மையா நடிக்க முடியும் அப்படின்றத அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார் செல்வராகவன் அவர்கள். அடுத்ததா நட்டி நடராஜன் சின்ன ரோல் தான், ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வருவாரு, உட்காருவாரு, பேசுவாரு. அந்த கேரக்டரை எந்த அளவுக்கு உண்மையா எந்த அளவுக்கு இன்டென்ஸா பண்ண முடியுமே அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாரு. இன்னொரு பக்கம் கருணாஸ் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு படங்களையுமே அவர் நடிக்கும் போது அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி அதை எப்படி மெருகேற்றி அந்த கதாபாத்திரத்துக்கு எவ்வளவு உண்மையா இருந்து அதை பண்ண முடியுமோ அதே மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல கொடுத்திருக்காரு. இந்த படத்துடைய மெயின் வில்லனே கருணாஸ் அவர்கள் தான். ஸோ இவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அதாவது இந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்க்கும்போது இவங்க எல்லாருமே ஒரு பயங்கரமாக பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது இந்த படத்தில் ஒவ்வொரு படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, ஒரு இந்த படத்தில் என்னடா மனுஷன் பயங்கரமாக நடிச்சிருக்கான், பீக் பெர்ஃபார்மன்ஸ்ப்பா அப்படின்னு இருக்கும். ஒரு சில படங்கள்லாம் என்னடா இவங்க இப்படி நடிச்சிருக்கானுங்க அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் இந்த படத்தில் இந்த மாதிரியான இந்த பீக்கு அப்படின்ட்டு இல்லாமல் ரொம்ப இதுவும் இல்லாமல் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை டேரக்டர் கரெக்டாக வாங்கியிருக்காரு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த பீக் மொமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் பயங்கரமாகவே இருந்திருக்கும். பார்க்கும்போது பயங்கரமாக நடிச்சிருக்காங்கப்பா அப்படின்ற அளவுக்கு நம்ம சொல்ல வச்சிருக்க அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. சானியா ஐயப்பன் இதுக்கு முன்னாடி இருகப்பற்று படத்தில் ஒரு நல்ல கேரக்டர்ல பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துலையும் ஒரு ஹீரோயினா வராங்க. ஸோ இந்த கதைக்கும் இந்த கதைக்களத்துக்கும் அவங்க எந்த மாதிரியான உண்மையா நடிக்க முடியும், அவங்க எந்த அளவுக்கு இந்த கேரக்டரை அப்சர்வ் பண்ணி நடிக்க முடியும் அப்படின்றத நல்லா ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ற மாதிரியே நடிச்சிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸா எல்லாருமே அவங்களுடைய கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த பீக் மொமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த படத்துக்கு இது இன்னும் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாவே அமைஞ்சிருக்கும். சொர்க்கத்துல நாற்காலியா இருக்கிறத விட நரகத்துல நான் ராஜாவா இருந்துருவேன்ப்பா அப்படின்வாங்க. இந்த ஒரு கோட் தான் இந்த படத்துடைய முழு அமைப்பே. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கடைசியில எதை தேர்ந்தெடுக்கிறாரு, நான் சொர்க்கத்துல இருக்கவா நரகத்துல ராஜாவா இருக்கவா அப்படின்றது தான் இந்த படத்துடைய அமைப்பாவே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டைலாக்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு. இது மட்டும் இல்லாம நான் பாரஞ்சித் அசிஸ்டன்ட்ப்பா, நான் இதை கூட பண்ணலனா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு டேரக்டர் ஒரு சில விஷயத்த பண்ணியிருக்காரு. சிங்கள தமிழர்கள்ல ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டருக்கும் ரெண்டுமே வில்லன் கேங் தான். ஸோ இந்த வில்லன் கேங்குக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும்போது துரோகத்தை குறிப்பிட்டு சிங்கள புத்தியை காமிச்சிட்ட பத்தியப்பா அப்படின்ட்டு இந்த ஒரு கேரக்டர் கேட்கும். அதை பார்க்கும்போது நமக்கே ஷாக்காக இருந்துச்சு. அடடா பெருசாக ஒன்று வச்சிருக்காருப்பா படத்தில், இது கூட நான் பண்ணலன்னா எப்படிப்பா பாரஞ்சித் அசிஸ்டண்டாக இருக்க முடியும் அப்படின்ட்டு இதை பார்க்கும்போதே தெரிஞ்சது.
ஸோ பர்சனலாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த படத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட சீன் வந்து, இந்த ஒரு குறிப்பிட்ட டைலாக் வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆகும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்துக்கு இப்படி குறிப்பிட்டு இப்படி நோட் பண்ணி நம்ம சொல்கிற மாதிரியான டைலாக்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாகவே அமைஞ்சிருக்கு. மியூசிக் டைரக்டர் கிறிஸ்டோ ஜேவியர் அவருடைய மியூசிக் இந்த படத்துக்கு என்னப்பா மனுஷன் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான வெரைட்டியை கொடுத்து சூப்பராக எங்கேஜிங்காக பண்ணுறானேப்பா, நோட் பண்ணுடா அப்படின்ற மாதிரி தான் அவருடைய அந்த ஒரு மியூசிக் டைரக்டர் ஒர்க் இந்த படத்தில் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பிரம்மயுகம் படத்தில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம். ஸோ இந்த காலத்தில் எப்படி நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்க்க முடியும், அப்படி இருந்தாலும் சார் நம்ம கேரக்டர் மட்டும் தான் பார்ப்போம், இப்படி தான் வேறு எதுவுமே இருக்காது அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் அதில் மியூசிக் மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருந்துச்சு. அதே மாதிரி சொர்க்கவாசல் படத்துலையும் இந்த கதைக்களத்துக்கு என்ன மாதிரியான மியூசிக் வேணும், எந்த ஒரு இடங்கள்லையுமே தேவையில்லாத பாட்டுலாம் இல்லை, ஒரே ஒரு இடத்துல ஒரு லவ் சாங், அதுவும் வந்து ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி கதைக்கு தேவையான ஒரு பாட்டாக தான் அந்த படத்தில் இருந்துச்சு. எண்டில் பார்த்தீங்கன்னா அனிருத் வாய்ஸில் ஒரு ரஸ்டிக்காக ராவாக ஒரு மியூசிக் இருந்துச்சு, அதுவும் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் கிறிஸ்டோ ஜேவியருடைய இந்த மியூசிக் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி, ஸோ ஜெயில் செட்டெல்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்து கேமராவில் கேப்சர் பண்ணி ஆடியன்ஸை காப்பிங் முடியுமோ அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங் வைஸ் பார்க்கும்போது ஒரு சில அந்த கான்வர்சேஷன் ஒரு இடங்கள்லாம் வரும், அந்த இடங்கள்ல எடிட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த டிரான்சிஷன் இன்டர் கட்டுன்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து கான்வர்சேஷன் போகும், அப்புறம் கதைக்குள்ளே போவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி கான்வர்சேஷன் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த எடிட்டிங் ஸ்டைல், அந்த 2 பாக்ஸ் வச்சு ஒரு பக்கம் பிளாக்காக வச்சாங்க, ஒரு பக்கம் வந்து கான்வர்சேஷன் பேசுகிற மாதிரி வச்சாங்க, அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருந்த ஒரே ஒரு குறையா நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமெடி. ஆர்ஜே பாலாஜி இருக்காங்களே, இதில் காமெடி இல்லையா அப்படின்ட்டு எனக்கு ஒரு பர்சனலாக ஃபீல் இருந்துச்சு. பட் ஆனால் இன்னும் இந்த கதைக்களத்தோடையே அந்த ஜெயிலில் நடக்கிற ஒரு சில காமெடியான விஷயங்களையும் இவங்க பிளேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னும் ஒரு சூப்பராக ஒரு படமாகவே அமைஞ்சிருக்கும். முக்கியமாக அந்த பீக் பர்ஃபார்மன்ஸே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரியான பீக் பர்ஃபார்மன்ஸும் இதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக வந்து உருவெடுத்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இல்லாதது ஒரு சின்ன ஒரு மைனஸாகவே மட்டும் தான் பார்க்கப்பட்டுச்சு. பட் ஆனால் ஓவரால் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கக்கூடிய, தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விக்னேஷ் விக்கி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.